ஜெயிச்சிட்டோம்ப்பா. அடா ஜெயிச்சிட்டோம். எதிர்பார்க்கல ஜெயிப்போன்னு, பட் ஜெயிச்சிட்டோம். கேம் ரொம்ப கேவலமா தான் இருந்தது. போரிங், ஒர்ஸ்ட் கேம். பட் வி ஒன் அட் எண்ட் ஆஃப் த டே. கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ், நிறைய நெகட்டிவ்ஸ், அதை பத்தி பேசுவோம். மேக் ஷூர் யூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஆல் ஆஃப் தட். செல்சி வான் பென்ஃபிகா நில். எல்லாத்துக்கும் முன்னாடி வெல்கம் பேக் ஜோசே மொரினியோ. ஜோசே மொரினியோ ஹி வாஸ் பேக் அட் ஸ்டாம்ஃபோர்ட் வித் பென்ஃபிகா மேனேஜரா. பார்க்க நல்லா இருந்தது. கடைசியில ஒரு கேம் அப்பியரன்ஸோட பிச்சு மேல வந்து ஒரு பால் பையா தலைவன் வந்து ஏதோ ட்ரை பண்ணா. அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு வந்து செல்சி வந்து மேட்சுக்கு முன்னாடி ஒரு டீஃபோ பண்ணி போட்டிருந்தாங்க. இம்மா பெரிய டீஃபோ ஷோயிங் ஆல் த ட்ரோஃபீஸ் வி ஹட் ஒன், எல்லாமே வி ஒன் இட் ஆல், அதை காமிச்சது. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மேபி ஒன் ஆஃப் தி ஒன்லி டூ பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த கேம் apart from the fact that we won. கேம் பத்தி பெருசா புளுத்ததுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வின் இந்த சாம்பியன்ஸ் லீக். ஒரு மேட்ச் தோத்துருக்கோம், ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் சாம்பியன்ஸ் லீக்ல அயாக்ஸோட, பட் தட்ஸ் லேட்டர் இன் அக்டோபர் தான். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? லைன் அப்ல இருந்தே வருவோமே. சான்சஸ் இன் கோல், சென்டர் பேக்ஸ் சாலபா அண்ட் கடைசியிலே the only two recognized center backs in our club for now. எல்லா இன்ஜுரிஸும் போக, so those two had to play. என்சோ கைசேரோ ஆப்வியஸ். அதுக்கப்புறம் அட்டாக் வந்து பொனனோட்டே, கர்னாச்சோ அண்ட் நெட்டோ அண்ட் ட்ரைரிக் ஜார்ஜ். என்ன எலவு புண்ட அட்டாக்னு தெரியல, பட் அந்த அட்டாக் வச்சு போனோம். அண்ட் டு பி ஃபேர், மீன் we were not good but we were not bad. நம்ம நல்லாவும் ஆடல, பட் அட் த சேம் டைம் கேவலமாவும் ஆடல. அந்த மாதிரி இருந்துச்சு. பொசிஷன் வச்சிருந்தோம், எஸ், பட் அதை வச்சு வழக்கமான நம்ம எதுவுமே பண்ணல. அடிச்ச கோலும் ஓன் கோல் தான், பட் டு பி ஃபேர் தட் வாஸ் a well worked goal. நெட்டோ வந்து சைட்ல இருந்து ஒரு கிராஸ் போடுறான், நல்ல கிராஸ் போடுறான். கர்னாச்சோ பேக் ஸ்டிக்ல அப்படியே வந்து கோஸ்டின் பண்றான். பென்ஃபிகா எந்த டிஃபெண்டருமே இல்ல, he puts a good ball in and அந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டதே ஒரு டேஞ்சர் பால் தான். அன்பார்ச்சுனேட் ஓன் கோல், பட் that goal was slightly coming. பட் கோல் வந்தது. டிஃபென்ஸ் வைஸ் we were top notch. பேடிசியிலே வேற லெவல், சம கேம், ரொம்பவே நல்லா ஆடினா. ஹோப்ஃபுல்லி அது ஒரு ஒன் ஆஃப் கேமா இருக்காது. ஏன்னா நமக்கு உன்னுடைய டிஃபென்சிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பயங்கரமாக தேவை அடுத்த ஃபியூ வீக்ஸ்க்கு. அட்லீஸ்ட் லிவர்பூல் கேமுக்காக தேவை. ஏன்னா யூ ஆர் தி ஒன்லி ரெகக்னைஸ் சென்டர் பேக் லிவர்பூல் கேமுக்கு. ஏன்னா சாலபா அதுக்கும் சஸ்பெண்டடு. அண்ட் ப்ராப்பர் சென்டர் பேக் நீ ஒத்தந்தான் இருக்கு லிவர்பூல் கேமுக்கு. ஸோ ப்ளீஸ் அதில் ஒழுங்கா ஆடித்தோல. அண்ட் மிட்ஃபீல்டு we were good. கைசேடோ being கைசேடோ, மான்ஸ்டர் இன் மிட்ஃபீல்டு. எல்லாம் எங்க இருந்தாலும் தலைவா வந்து பாலை மோப்பம் பிடிச்சு பால் ரிகவர் பண்ணுவோம். அப்படி எல்லோ கார்டு கைசேடோ, இன்ஜுரி கைசேடோ, டயர்டு கைசேடோ, இல்ல அவனுக்கு மேட்ரே கிடையாது. கைசேடோ will do கைசேடோ திங்ஸ். அண்ட் நான் வந்து நல்லாவே பண்ணா. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேரும் தான் அவ்வளோ. அண்ட் மார்க் குக்கரலா, ஆப்வியஸ்லி மார்க் குக்கரலா he also had a very good game. மேன் ஆஃப் த மேட்சும் கூட ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் மார்க் குக்கரலா. அவ்வளவுதான், மூணு பேர் தான். பெருசா இது பண்ண அளவுக்கு இல்ல. சாலபா மேட் 1 or 2 மிஸ்டேக்ஸ், பட் ஓவராலா டீசன்ட் கேம் தான். அட்டாக், அதாவது ஒரு டீமுக்கு கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு இல்ல முன்னாடி பால் எடுத்துன்னு போறதுக்கே நிறைய சான்சஸ் இருந்த கூட அவ்வளோ கேவலமா வேஸ்ட் பண்ணும். ஓவர் ரன் டச்சு, ஓவர் ஹிட் கிராசஸ், கேவலமான டிசிஷன் மேக்கிங் ஃபைனல் தேர்ட்ல. பிளேயர்ஸ் எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ கேவலமான ஃபைனல் தேர்டு. பட் வந்து ஈவன் நாட் மேட் டு பே பை. ஏன்னா பென்ஃபிகா அந்த சைடும் பென்ஃபிகாவும் அட்டாக்ல பெருசா ஒன்றும் பண்ணல. ஐ மீன் 2-3 அட்டாக் பண்ணாங்க, பட் அப்பார்ட் லைக் சான்சஸ் பெருசா ஒன்றும் டெஸ்ட் பண்ண கோல்ல. ஸோ யூ கேன் சே தட் டிஃபென்ஸ்லி நல்லாவே பண்ணோம். டிஃபென்ஸ் வைஸ் நம்ம நல்லா ஆடணும். அட்டாக் வைஸ் படி கேவலமா ஆடணும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை அட்டாக்ல. கிளிம்சஸ் இருந்துச்சு இங்க அங்க. கர்னாச்சோ 1-2 வாட்டி ஒரு நல்ல டச் உள்ள எடுத்துன்னு போனா, பொனனோட்டே 2-3 குட் டச்சஸ், பால் எடுத்துன்னு ஓடனா. அஸ்டே ஓவர் பாயிண்ட்ல செகண்ட் ஹாஃப்ல பால் எடுத்து 2-3 பேர் ட்ரிபிள் பண்ணிட்டு போனா. நெட்டோ அந்த ஒரு குட் கிராஸ், அது தவிர எதுவுமே பண்ணல. அது தவிர பெருசா சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை அட்டாக்ல. பட் ஒருத்தர் பத்தி சொல்லி ஆனும் நானு, ஜேமி கிட்டன்ஸ். அதாவது சம்டைம்ஸ் நம்மளும் யோசிப்போம் இல்லையா, போன ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு தரதலையான இது பாக்கிறதுக்குன்னு. அதே மாதிரி ஜேமி கிட்டன்ஸ் பாக்கச்சு எனக்கு வந்து, டேய் ஒன்னே எப்படா நீ டேக்கிள் பண்ற, நீ பால் எடுத்து ட்ரிபிள் பண்ற, நீ பால் எடுத்து ஓடுற, நீ டேக்கிள் ஆனா நீ ஒரு டிஃபெண்டர் ஒண்ணு வந்து டேக்கிள் பண்ணி பால் எடுத்துன்னு போனா அது வேற விஷயம். பட் பால் எடுத்துன்னு போதே நீ அப்படி அப்படின்னு
எதை வச்சு ஓடுறா எனக்கு புரிய மாட்டேங்குது. லைக் ஒன் ஆஃப் த worst signings till now. I mean, hopefully he comes good, but கரெக்ட் ஒரு வாய்ப்புலயும் வந்து he has not impressed me one bit. ஜேமி கிட்டன்ஸ், அதுக்கப்புறம் எஸ்டவாவ், ஐ மீன் he needs to work on his final third. ஏன்னா அது வரைக்கும் ஒரு பால் கண்ட்ரோலு, பால் ட்ரிப்ளிங்கு, அந்த பால் டெக்னிக்கல் அபிலிட்டி எல்லாம் அவங்ககிட்ட நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் ஃபைனல் தேர்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங், வெதர் டு பாஸ், வெதர் டு ஷூட், யார்கிட்ட பாஸ் பண்ணுங்கிறது நீ ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். எஸ் யூஆர் 18 ஆல் ஆஃப் தட், பட் யூஆர் அட் செல்சி ஃபுட்பால் கிளப், யூஆர் அட் பிளேயிங் அட் வெரி ஹை லெவல். நீ வந்து டக்குன்னு கத்துறது ஆகணும். சரி, இன்னொரு கேம் வந்து நம்ம வந்து 10 men வச்சு முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜாப் பண்ற முட்டா கூத்தனமா கெட்ஸ் செகண்ட் yellow card and sent off. ஹைபோட் பண்ண 98 minutesல பெனியான yellow card. எதுக்கு? தேவையே இல்லை. வை? இந்த கேம் முடிய போது ரெஃப்ரியே வெஸ்ட் ஊத போறான், அதுக்குள்ள நீ வந்து முந்திரி கொட்டையாட்டம் காலை மேல வச்சுட்டு ரெக்கார்ட் வாங்கி தொலைச்சிட்டீங்க. எதுக்கு? வை? டோட்டலி யூஸ்லெஸ். We finished another game with 10 men, but only good thing is Joao Pedro will only be suspended for one game, and the next Ajax game Joao Pedro varamata, but let's see if he finds solutions by that time. But yeah, I mean, Benfica attack wise they didn't offer much. They had spots inga anga kon glimpses indhuche thavara our defense handled them pretty well. Malo Gusto was defensively pretty good. Chalobah very good game apart from couple of mistakes here and there. Barisile fantastic game. Kukula very good game. Caicedo very good game. Enzo Fernandez again. அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் அந்த ஆள் வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் டைவர்ஸ் பண்ணி ஒரு அப்டாட் கொண்டு வந்த ஃபார்ம்ல இந்த வாட்டி அவன் ஒய்ஃபோட சேர்ந்தானா இல்லையா எனக்கு டவுட். பட் தெரியல, என்னமோ இந்த மாதிரி யாராத்தான் தலைவர் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ் பீன் திங்கிங் இட் அவுட் ஃபார் த லாங்கஸ்ட். ரொம்ப நாளாவே கேவலமா தான் ஆடுங்கிறான். அது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. மீன் யூ கேன் சே தட் அவனை சப் பண்ணி எவனுமே இல்லைன்னு, பட் ஸ்டில் யூ ஸ்டில் ஹேவ் டு புல் அப் யுவர் வெயிட். யூஆர் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேட் பிளேயர்ஸ் இந்த கிளப். ஷோ லைக் இட். அண்ட் சப்பா வந்தாங்க ரீஸ் ஜேம்ஸ் கேம் ஆன், டிட் a fairly decent job. ஒரு டேக்கிள் பண்ண ஒரு கிராஸை தடுத்தான். ரீஸ் ஜேம்ஸ் எவர் ரிலையபிள். அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஐ மீன் நத்திங் பெருசா இது பண்றதுக்கு எதுவும் கிடையாது. ஐ மீன் ஜெயிச்சோம், அவ்வளவுதான். ஐ மீன் ஐ டென்ட் திங்க் வி வில் வின் திஸ் கேம் பேஸ்ட் ஆன் அவர் ஃபார்ம். ஏன்னா அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப லோவா இருந்துச்சு, கேவலமா இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டோம். அண்ட் வி கீப் ஸ்டெப்பிங். இன்னும் 6 கேம் இருக்கு சாம்பியன்ஸ் லீக்ல. டு பி ஆனஸ்ட் வி கேன் அட்லீஸ்ட் வின் 4 of them. ஏன்னா வந்து நமக்கு ரிமைனிங் அப்போனன்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அயாக்ஸ், அட்லாண்டா, நாப்போலி, பார்சலோனா, பாஃபோஸ் அண்ட் கேரபேக். So கடைசி பாஃபோஸ் அண்ட் கேரபேக் கண்டிப்பா வின் பண்ணி ஆனும். அயாக்ஸ் டெஃபினெட்லி we can beat at home. அண்ட் நாப்போலி ஆர் அட்லாண்டால ஒன் ஆர் போத் மேட்சஸ் ஜெயிச்சா நல்லா இருக்கும். அண்ட் பார்சா மேட்ச் ஐ வுட் டேக் அ டிரா. பட் அந்த டைட்ல எப்படி ஆடுறாங்க, நம்ம எப்படி ஆடுறோங்க பொறுத்து நான் என்னோட இதை அப்புறமா மாத்திக்கிறேன் நான். பட் ஓவரால் வெரி போரிங் கேம், வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் கேம் டு வாட்ச். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நம்ம ஜெயிச்சோம், 3 points எடுத்தோம், சாம்பியன்ஸ் லீக்ல we are on the board. சோ இதை வந்து லிவர்பூல் கேமுக்கு வந்து நம்ம கான்ஃபிடன்ஸால கொண்டு போக முடியுமா அப்படிங்கறத we have to wait and watch. எனக்கு வந்து டிஃபென்சிவ் தான் வைஸ் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட சென்டர் டிஃபெண்டர்ஸ் தான் பெருசா இல்ல. Barisile will definitely play ஏன்னா இஸ் த ஒன்லி இது. Chalobah suspended. So maybe Hato or Achampong தான் ஆடுவாங்க. I think Hato might start or maybe even Achampong might start. ஏன்னா Achampong வந்து ரைட் ஃபுட்டட், Barisile மோஸ்ட் லெஃப்ட் ஃபுட்டட். So Hato is also left footed. So I think Achampong and Barisile might start the Liverpool game. And the player profile I பார்த்தால் and பெருசா நம்பிக்கை லிவர்பூல் கேம்ல. ஆல்தோ அவங்களும் வந்து நல்லா ஆடுறது இல்ல, லாஸ்ட் 2 மேட்சஸும் தோத்துருக்காங்க, நல்லாவும் ஆடல வேற. சோ அது நல்ல கேமா இருக்கும். அதோட ப்ரிவியூ நாளைக்கு நான் போடுவேன், மறக்காம அதை பார்க்க வேண்டும். அண்ட் we are up in the Champions League and here we go to Liverpool game. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ அல்ல லைவ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப்.